அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்க பாடங்களை பார்க்க போகிறோம். இதில் பொதுவான தலைப்பாக குழலினிது யாழினிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள இசை பற்றிய செய்திகளையும் சங்க தமிழருடைய பண்பாட்டு பற்றிய கருத்துகளையும் கைவினை கலைகளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள உதவும் வகையிலையும் பழந்தமிழில் பயன்படுத்திய இசைக்கருவிகளின் தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்ளுதல், தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு இலக்கண வகை சார்ந்த பகுதிகளாகவும் இந்த பாடப்பகுதி அமைந்திருக்கு. இப்போ நம்ம கவிதை தொகுப்பான பாடத்தை பார்க்க போகிறோம். கவிதை பேழையில் முதல் கவிதை பேழை அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கேதாரம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் பாடம். இதில் நுழையும் முன் திருக்கேதாரம் அப்படிங்கிற ஒரு இடம் அதை பற்றி பாட இருக்காங்க. சுந்தரருடைய பாடல் இது. நுழையும் முன் பார்க்குறோம். உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை. இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது. இசைக்கருவிகளின் ஓசையாடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்திக்கும் விருந்தாகிறது. தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடல் ஒன்றை அறிவோம் அப்படின்னு இந்த பாடலை நுழையும் முன்னில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலானது பண்ணின் தமிழ் இசை பாடலில் பழவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்ற மழவேழங்கள் மணிவாரி கொண்டு ஏறிய கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே அப்படின்னு திரு சுந்தரர் பாடியிருக்கிறார். இந்த கேதாரம் பகுதியில் எப்படி இந்த இசை அப்படின்னு பார்க்குறோம். இசையானது ஒலித்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. பண்ணின் தமிழ் அப்படின்னா இசை நிரம்பிய பண்ணோடு, அதாவது இசையோடு சேர்ந்த தமிழ் பாடல்களை பாடுவதும், பழவை முழவு அப்படின்னு சொல்லும்போது முதிர்ந்த மூங்கிலால் ஆன புல்லாங்குழல் அதிர, புல்லாங்குழல் ஊத அதோட ஒளி கேட்க, கண்ணின் ஒளி கனக சுவை, கண்ணிற்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொன்வண்ண நீரலைகள், அதாவது கனக சுனை வைரம், வைரம் போல மின்னக்கூடிய சுனைனா சுனை நீர் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. நீர்நிலை அது வைரம் போல மின்னுதாம். அவை சொரிய மண் நின்ற, மண் பகுதியில் நின்ற மத வேளங்கள், மதம் பொருந்திய வேளங்கள், மத யானைகள் மணிவாரி கொண்டு தன்னுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்க அந்த மணிகளை வாரி வாரி வீசும். வாரி வாரி வீசுனா அசைந்து கொடுக்கும் அப்படின்னு பேர். ஏறிய கின் என்று இசை முரளும். இதை ஒளியாலையெல்லாம் என்ன, அதாவது தமிழ் பாடல் அதோட மட்டும் இல்லாமல் அந்த புல்லாங்குழலுடைய இசை, அடுத்ததாக நீர் அலைகளினால் எழக்கூடிய அந்த ஒளியின் சத்தம், மத யானைகளின் கழுத்தில் கட்டப்பட்டு இருக்கிற மணிகளின் சத்தம் அப்படின்னு எல்லாம் ஒரே இசைமயமாக கின் என்ற ஓசையுடன் அந்த திருக்கேதாரம் அப்படிங்கிறது அந்த இடம் முழங்கிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத இந்த பகுதியில் சொல்கிறாங்க. இப்போ பாடலின் பொருள் அப்படின்னு பார்க்குறோம். இதில் பண்ணோடு சேர்ந்து இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒழிக்கும். கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்கள் போன்ற நீர்த்திவிலைகளை வாரி இறைக்கும். நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும். இவற்றால் இடையேறாது எழும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம் திருக்கேதாரம் ஆகும் அப்படின்னு சுந்தரர் தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறார். இப்போ நூல்வெளி பார்க்குறோம்.
சுந்தரர் தேவாரம் பாடிய மூவர்கள் ஒருவர். இவர் நம்பியூரார் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படுத்தருளினார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. தே கூட்டல் ஆரம் அப்படின்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் வாரம் அப்படின்னா இனிய ஓசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது அப்படிங்கிறதா இந்த நூல்வழியில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாடறிந்து ஒழுகுதல். நம்ம அடுத்த பகுதி கவிதை பேழையில் பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற பகுதியை பார்க்குறோம். இதில் நுழையும் முன் அப்படின்னு பார்க்கும்போது அன்பு, அறிவு, பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் ஆகும். இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர். ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு. அதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்றை அறிவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு கூட்டிட்டு வராங்க. இங்கே இந்த பாடலை பார்க்குறோம். ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல். அடுத்தது போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை சேராமை. சேராமை இல்லை, செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வௌவல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இங்கே சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல் அப்படின்னா ஆற்றுதல், ஆற்றுப்படை, ஒருத்தவங்களை வறியவங்களை கொண்டு போய் ஆற்றுப்படுத்துறது. நீ இங்கே போனீன்னா உனக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற வறியவருக்கு உதவி செய்தல். அங்கே அளந்தவர் அப்படின்னா வறியவர்னு அர்த்தம். ஏழை மக்களுக்கு உதவுதல், உனக்கு நல்ல வாழ்வு வரணும்னா நீ இங்கே இவங்களை போய் பாரு அப்படின்னு அவங்களை ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேர். அடுத்ததாக சொல்கிறாங்க, போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. போற்றுதல்னா இந்த இடத்துல பாதுகாத்தல் அப்படின்னு பொருள். அன்புடையவரை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். சான்றோர் காட்டிய வழியில் பண்போடு நடந்துக்கணும். அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. தன் கிளைனா தன்னுடைய உறவினர்கள், செராமைனா வெறுக்காமை, தன்னுடைய உறவினர்களை வெறுக்காமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். பேதையார்னா அறிவற்றவர்கள். சொல் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல். பொறுத்தல் அதாவது நோன்றல்னா பொறுத்து கொள்ளுதல்னு அர்த்தம். செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை. செறிவுனா என்ன? முன் சொன்ன தன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்துலையும் பின்வாங்காமல் செயல்படுத்தணும். நிறை எனப்படுவது மறைபொருள், அதாவது மறை பிறர் அறியாமை. மறைபொருள் பிறர் அறியாமல் காத்தல். செறிவுனா அடுத்தவங்களுக்கு தெரியாமல் தான் பாதுகாக்கிறது. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை.
முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். நீதிமுறை எனப்படுவது குற்றம், அதாவது அதுதான் முறை இல்லையா. குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல், அதாவது கண் ஓடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பொறுமை எனப்படுவது தன்னை இகழ்ந்தவங்களையும் பொறுத்து கொள்ளுவதாக இருக்கணும். இதுதான் நற்பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பின்பற்றி வாழ்ந்தாவே நம்ம நல்ல நிலைக்கு வந்துடலாம் அப்படிங்கிறத இந்த பாடலின் கருத்தாக இருக்குது. இந்த பாடலின் பொருள் பார்க்கலாம். இல் வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறக்காமல் காப்பாற்றுதல். நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல். நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்ந்தவரையும் பொறுத்தல். தாம் ஒவ்வொருவருக்கும் இத்தகைய நற்பண்புகள், அதாவது பண்பு நலன்களை பின்பற்றி வாழ்ந்தால் நல்வாழ்வு வாழலாம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நூல்வெளி. இந்த பகுதி கலித்தொகை பாடல் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம். இங்கு கலித்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகை பாட தொகுதியை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பாடப்பகுதியின் 6வது பாடமாக அமைந்திருக்கிற திருக்குறளை நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறள் தெரிந்து விளையாடல். அது என்னது தெரிந்து விளையாடல் சொல்கிறாங்க? நம்ம செய்கிற செயலை தெரிந்து அறிந்து அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் இதை சொல்லியிருக்கார். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்தற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். எப்போ யாற்ற எங்கே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் செயலாற்றும் திறன் உடையவரையும் யாரால் என்ன செயலை எந்த காலத்துக்குள்ள செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருளாக அமைந்திருக்கு. 2வது குறள், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த செயலை இதனால் இன்னார் முடிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த செயலை அவன்கிட்ட கொடுக்கணும். அதுதான் இந்த பொருள். இச்செயலை இத்தகையவரால் தான் அவரால் தான் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க. இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது செங்கோன்மை. செங்கோன்மைன்னா ஆட்சி, சிறந்த ஆட்சி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் வகுதே முறை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பக்கமும் யார் பக்கமும் சாயாமல் நடுவுநிலையாக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பாடலின் இந்த குறளின் கருத்தாக இருக்கு. எதையும் நன்கு அறிந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நன்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும்.
அடுத்த குறள், இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியன். உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றார். அப்போ அரசரை யார் காப்பாற்றுவா? அவர் செய்யக்கூடிய நல்ல ஆட்சி அவரை காப்பாற்றும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுவந்த செய்யாமை. வெறுவந்த செய்யாமைன்னா என்ன? குற்றம் மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதற்குண்டிய தண்டனை வழங்கும் போது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த குறள் சொல்லுது. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும். இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். நம் அரசர் கடுமையானவர் அப்படின்னு ஒரு குடிமக்கள் நினச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி நடைபெறாது. ஏன்னா அவங்க யாரும் அந்த அரசருக்கு முறையாக என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க. அதுதான் இந்த குறளுடைய பொருளாக இருக்கு. நம் அரசன் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடும் சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சொல்வன்மை. சொல்வன்மை அப்படின்னா சிறந்த சொல் பேசுதல், சொல்லாற்றுதல். கேட்டார் பிணிக்கும், தகையவாய் கேளாரும், வெட்ப மொழிவதாம் சொல். கெட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும், வேட்ப மொழிவதாம் சொல். கேட்பவரை தன்மயப்படுத்தும், கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். இப்போ பேசும்போது யாராவது பேசும்போது அவங்க எதிர்த்த மாதிரி நிற்கிறவங்க பேசுகிறவங்கக்கிட்ட தன்வசப்படுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ஈர்ப்பாக பேசக்கூடியவர்கள், வசீகரமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். கேட்காதவனை கூட கேட்க வைக்கிற திறமை இருக்கணும் இல்லையா அவங்களுடைய சொல்லாற்றலில். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுக சொல்லை பிறிது ஓர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒரு சொல்லை சொல்கிறோன்னா அந்த சொல்லை மீறிய இன்னொரு சொல் இருக்கக்கூடாது. நம்ம பேசுகிற அந்த பேச்சு, அந்த சொல்லானது மிகச்சிறந்த சொல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த குறளில் சொல்லியிருக்கிறார். நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அடுத்தது பார்க்குறோம் அவை அறிதல். அவை அறிதல்னா சபை. ஒரு சபையில் நம்ம பேச போகிறோம், அந்த சபையை அறிந்து அதற்கு பிறகு பேசணும் அப்படிங்கிறது தான். அங்கே யாரெல்லாம் இருக்கா, எப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம்தான் அந்த அவையில் நம்ம பேச துணியணும். எப்படி பேசணுமா? அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். ஏன்னா அங்கே யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் பேசணும். அப்போ தான் அவங்களுடைய மதிப்பானது கூடும் அப்படிங்கிறத அடுத்த குறளில் சொல்கிறாங்க. கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அந்த சபையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும். யாருமே படிக்காத ஒரு கூட்டத்தில் போய் பேசினா உங்களுக்கு எந்த ஒரு மேற்கோள் காட்டி பேசினாலும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருக்கக்கூடிய சபையில் நிறைய மேற்கோள்களை எடுத்து அவங்க படித்த விஷயங்களை பூரா சொல்லும்போது அப்போ தான்
அவர் கற்ற கல்வியின் பெருமையானது அங்கே வெளிப்படும் அப்படின்னு இந்த குறளில் சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம்.